Jessie Evangelin. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பியூட்டி டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வந்தாச்சு. இந்த கிறிஸ்மஸ்ல என்னோட மேக்கப் எப்படி இருக்கு அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த மேக்கப் தான் நான் போட்டுருக்கேன். சோ இந்த மேக்கப் நான் எப்படி போட்டேன்னா இன்னைக்கு வீடியோல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். फ्रेंड्स இன்னைக்கு என்னோட கிறிஸ்மஸ் மேக்கப் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ என்னோட ஃபேஸ்ல வந்து நான் எந்த ஒரு மேக்கப் போடல. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்திருக்கேன். பாருங்க எதுவுமே நான் போடல. லிப்ஸ்டிக் எதுவும் போடல, லிப் பாம் எதுவும் போடல. ஸோ உங்கள் முன்னாடி நான் பண்ண போகிறேன். என்னென்ன பண்ணுறேன் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸஸ் ஃப்ரம் கனடா இதோட மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். இது வின்டர் சீசன், கண்டிப்பாக போடுங்க, போடாமல் இருக்காதீங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. டேரெக்டாக நீங்கள் ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் கன்சிலர் இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா ரொம்ப ரொம்ப ட்ரை ஆகிடும், ஸ்கின் டேமேஜ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ப்ரைமர், மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் போட்டுக்கோங்க, சரிங்களா? நான் மாய்ஸ்சரைசர் போடுறேன். நான் கொஞ்சமாக நான் இதை எடுத்துக்கிறேன், ரொம்ப நிறையெல்லாம் எடுத்துக்கல, கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் போட்டால் ரொம்ப ஆயிலி ஆகிடுமா? கிடையவே கிடையாது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படின்னா ஆயிலி ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசரே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் போடணும். போட உங்களுக்கு அது சரியாயிடும், சரிங்களா? நீங்கள் ஆயிலி ஸ்கின்னு கேட்டே வாங்குங்க, ஓகேவா? மேக்கப்பு, ஃபேஸ் பேக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ், இது எல்லாமே வந்து நம்ம ஜென்டிலாக தான் போடணும். நல்லா இப்படி போடுங்க. அப்படி இது மாதிரி இப்படிலாம் போடக்கூடாது. இந்த மாதிரி போடும்போது சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கின் வந்து சுருங்காது, ரொம்ப யங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி நம்ம போடும்போது இன்னொரு பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். அங்கங்கே திட்டாக இருக்காது, ஈவனாக இருக்கும். நான் என்னோடய மேக்கப் முடிஞ்ச அளவுக்கு நான் என் கையில் தான் போடுறேன், ஃபிங்கர்ஸை வச்சு யூஸ் பண்ணிவிடுவேன். எனக்கு ப்ரஷில் போடவும் தெரியும், பட் எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டேன். இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். ஸோ அதனால் போகிறேன். நீங்கள் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து டே க்ரீம்னு சொல்கிறது வந்து நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து சீரம் ப்ளஸ் மாய்ஸ்சரைசர். இது மட்டும் நான் போட்டுட்டு போய்டும், ஆஃபீஸ்க்கு இதை போட்டுட்டு போவேன். ஸோ இது வந்து லோட்டஸ் ஒயிட் க்ளோ, ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம், ஓகே? நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிக்சர் தெரியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நான் மேலே போடுறேன். உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்து பண்ணும்போது மேலே அழகாக வந்துடும், சரிங்களா? சீரம் போட்டேன். இப்போ ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபவுண்டேஷன் ப்ளஸ் கன்சிலர், இது ரெண்டுமே வந்து நான் சுகரில் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஃபவுண்டேஷன் ப்ளஸ் கன்சிலர் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஆஃபீஸ்லாம் போகிறீங்கன்னா லைட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும், சரிங்களா? அதான் ரொம்ப டார்க்காலாம் போட, கொஞ்சம் நம்ம டார்க்காக போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ நான் இது போட்டுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அவங்களே ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கும். இது நம்ம பியூட்டி பிளெண்டர் வச்சு நம்ம பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இதுவே நல்லா சூப்பராக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துரும். அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். நான் எல்லா மேக்கப்லேயும் நான் காட்டியிருப்பேன் நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன்ட்டு. ஏன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர். பாருங்கள், நான் வந்து மேக் தான் யூஸ் பண்ணுறேன். மேக்ஸ் ஸ்டூடியோ ஃபிட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃபவுண்டேஷன் போடுறோம்ல, அதுவே நம்ம நிறைய போட்டுரும், சரிங்களா? காம்பேக்ட் பவுடர் வந்து ரொம்ப பவுடர் மாதிரி நல்லா அடிக்கிற மாதிரிலாம் நம்ம போடக்கூடாது. சும்மா லைட்டாக நம்ம போடணும். கொஞ்சமாக எடுத்துக்கலாம், இந்த மாதிரி போடுங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நல்ல பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் லோக்கலாக கொஞ்சம்
நல்ல ஓகே அந்த மாதிரி பிராண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சில நேரத்தில் மேக்கப் வந்து டைம் ஆக அப்படியே வேர்த்து கொட்டி அப்படியே பாதி இருந்து பாதி இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப மேக்கப் போட்டிருக்கோம், அது அப்படியே எடுத்து கொடுக்கும். ஸோ நல்ல பிராண்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்வெட் ஆகாது, உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபில் தான் எல்லாமே வரும். ஸ்வெட் ஆகினாலும் நல்ல பிரைட்டாக தெளிவாக இருக்கும், ஸ்கின்னாக இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐ ஷேடோ போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் வந்து ப்ரோ. சரிங்களா? இது வந்து க்ரையான் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஐ ஷேடோவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஹைலைட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் மேலே ஒரு கோல்டன் கலர் ஐ ஷேடோ அப்படி போட்டுக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு. சரி கிறிஸ்மஸ்க்கு போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். இது போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இது வந்து என்னோடய ஐ பேலட். இந்த பேலட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட் இட். இதோட நேம் வந்து பீட் இட். இது வந்து நேச்சுரல் நியூட் ஷேட்ஸ் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கோல்டன் கலர், இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த ஃபஸ்ட்டு வந்து கோல்டன் கலர் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அங்கங்கே எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம எடுத்துடலாம். நீங்கள் ஐஷேடோ வந்து மேலே போடும் போது அதே கலரை கொஞ்சம் கீழே போடுங்க. அப்போ வந்து நம்ம காஜல் வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் கண் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப கண்ணை வந்து தனியாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐலைனர். எங்கே போனாலும் நான் ஃபெஸ்டிவல் டைமில் இருந்தாலும் பார்ட்டி இருந்தாலும் சரி ஆஃபீஸ் இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுறது டேஸ்லர் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் டேஸ்லர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்சுட்ட பாருங்கள். இப்போது நம்ம வந்து மஸ்காரா வச்சுக்கலாம். நான் வந்து கலோசல் தான் யூஸ் பண்ணுறேன். மஸ்காரா வந்து மெபிலினோட கலோசல் தான் யூஸ் பண்ணுறேன். நான் போட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து காஜல் வந்து நைக்கா தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குது. இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். சூப்பராக இருக்குது. நைக்கா பிராண்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னு வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷோரூமில் போய் வாங்குங்க. சரிங்களா? ஓகே, என்னோடய ஐ மேக்கப் முடிஞ்சிச்சு. நீங்கள் கீழே போகிற காஜல் இருக்குல்ல, உங்கள் கண் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மெலீஸாக போட்டுக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைனா இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும். உங்கள் கண் ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டார்க்காக ஒரு 2 லைன் எக்ஸ்ட்ராவே நம்ம வரைஞ்சிக்கலாம். அப்போது வந்து இன்னும் அழகாக இருக்கும். ஓகேவா?
நான் லிப் பாம் போட்டுக்கிறேன். இது வந்து லாக்மி லவ் வந்து யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக லிப் பாம் போட்டு லிப் பாம் போடுங்க. அதுக்கு மேலே லிப் பென்சில் போடுங்க. அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடுங்க. சரிங்களா? டேரெக்டாக லிப்ஸ்டிக்லாம் போடாதீங்க. சில லிப்ஸ்டிக் உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா பீல் ஆஃப் ஆகிடும். சில லிப்ஸ்டிக் குவாலிட்டி இல்லைன்னா நம்ம லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க் ஆகிடும். இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லிப் பாம் போட்டு நம்ம பண்ணும்போது கொஞ்சம் லாங் ஸ்டேவாக இருக்கும். ஓகே, நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேங்கன்னா லாரியல் பாரிஸ் ப்ரௌன் தான் யூஸ் பண்ணுறேன். லாரியல் பாரிஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக தான் இருக்கும், பிளாக் கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏன் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறேன்னா பிளாக் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஐப்ரோஸ் வரைஞ்சிருக்கோம் அந்த வந்து கொஞ்சம் எடுத்துக்காட்டும். மேபி பர்ஃபெக்டாக போகிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இதே ப்ரௌன் போடும்போது நேச்சுரலாக இருக்கும். அதே நம்மளுடைய ஹேர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதை போட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரெண்டு குட்டி குட்டி பாக்ஸாக ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், இன்னொன்று பவுடராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த க்ரீமியாக இருக்குல்ல அதை வந்து நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலே பவுடர் போட்டிங்கன்னா அதுவும் நைட்டு வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். கலையவே கலர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். லாரியல் பாரிஸ் வந்து லிப்ஸ்டிக்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் ஐப்ரோஸ் நல்லா அழகாக வரைஞ்சிட்டேன். பாருங்கள், என்னுடைய ஐப்ரோஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்களும் அதை மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் மேக்கப்புக்கும் நீங்கள் போடுற எல்லாத்துக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா இது மட்டும் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் லிப் பாம் போட்டேன். இப்போ நான் லிப் லைனர் வளைஞ்சிக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக்மி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 பிளாக் கரண்ட் இதோட ஷேடு. நான் இது வரைஞ்சிக்கிறேன். நான் லிப் பென்சில் போட்டுட்டேன். ஏன்னா லிப் பென்சில் போட்டு லிப்ஸ்டிக் போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து டார்க் ரெட்டு. ஸோ நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் லிப்ஸ்டிக் போட்டேன். லிப் லைனர்லாம் போட்டதுனால கொஞ்சம் நல்லா இருக்குல்ல பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ளஷ் போட்டுக்கிறேன். இது வந்து 3-in-1 சொல்லலாம் இந்த பேலட்டை. ஏன்னா இதில் ஐ ஷேடோவும் இருக்குது, ப்ளஷ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹைலைட்டர் இருக்குது. இப்போ நான் ப்ளஷ் போட்டுக்கிறேன். ஹைலைட்டர் வந்து நான் போட மாட்டேன். நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். சும்மா லைட்டாக நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், என்னுடைய மேக்கப் முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட மேக்கப் செட் ஸ்ப்ரே தான் நான் போடுறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதோட ஸ்மெல் சூப்பராக இருக்குது. நீங்கள் போட்டுட்டு இதை வந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனேன். அன்றைக்கி நான் உங்களுக்கு இதை காட்டியிருக்கேன். நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது காட்டினேன். அதுக்கப்புறம் போடும்போது அது ஃபுல் டே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் போடுறேன். ரொம்பலாம் அடிச்சுக்காது, லைட்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்து நம்ம நல்லா தொடச்சிடலாம் கூடாது. அதே மாதிரி ஃபேனை போட்டு நல்லா காய வைக்கணும்ல, அது தானாகவே அது காஞ்சிடும். சூப்பராக அழகாக செட் ஆகிடும் மேக்கப்பு. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய கிறிஸ்மஸ் மேக்கப். பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப மேக்கப் போடலாம் தெரியாது, ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சது இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து என்னுடைய கிறிஸ்மஸ் ட்ரெஸ் கிடையாது. இது வந்து ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அவங்க
இந்த இமேஜ் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து எனக்கு அதே குவாலிட்டி கிடைக்கும்ட்டுலாம் பெரிய ஹோப்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய ஆன்லைனில் நம்ம வாங்கும்போது சில திங்ஸ் வந்து இப்படி தானே நம்ம நிறைய ஏமாந்து போயிருக்கோம்ல. பட் ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கின பின்பு உண்மையாக பெரிய ஷாக் ஆகிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளாத் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நான் பார்த்த அந்த பிக்சரில் என்ன பார்த்தனோ அது அப்படியே இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இன்றைக்கி போட்டே காட்டிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இது கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் வேணும்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்களும் கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி நான் பண்ண என்னுடைய மேக்கப் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட நிறைய பியூட்டி சீக்ரெட்ஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்களை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா எங்களை நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் FBலையும் கூட ஃபாலோ பண்ணலாம். இந்த கிறிஸ்மஸ் உங்கள் எல்லாருக்குமே ஜாய்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் மூலமா ஜெஸி இவாஞ்சல் உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்மளுடைய வியூவர்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைப், நம்மளுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் சொன்னன்ட்டு மறக்காம சொல்லிடுங்க. இன்னும் ஒரு சூப்பரான பியூட்டி சீக்ரெட்ஸ்ல உங்களை வந்து நான் பார்க்குறேன். Until bye from Jessie. Love you guys. Take care. Bye bye.